வணக்கம், வந்தனம், நமஸ்தே அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வெயில் மாலை. எத்தனை ஷோ இருந்தாலும் நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோ எப்பவுமே ஒரு யூனிக்கான ஷோ தாங்க. எல்லா விதமான விஷயங்களையுமே ஒரு சேர நம்மளோட இந்த ஷோல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன இந்த செக்மெண்ட்ஸ்ல காத்துட்டு இருக்குங்கிறது பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க போலாம். நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். எந்த ஒரு விஷயமே ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கும். அதை ரெகுலரா பிராக்டிஸ் பண்ண ரொம்பவே ஈஸி ஆயிடும். ஸோ அதே மாதிரி விஷயம் தான் யோகாவும். ஆரம்பத்துல கஷ்டம்னு நினைச்சு நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. பட் அதை தான் பண்ணக்கூடாது. ரெகுலரா அதை பிராக்டிஸ் பண்ண அது மூலமா என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனம் என்ன பெனிஃபிட் சொல்றாங்க அப்படிங்கறத பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது மூச்சு பயிற்சி பத்தி பார்க்க போறோம். இதுல சின்னவங்க பெரியவங்களுக்கு எல்லாருமே தாராளமா இது செய்யலாம். நாடி சோதனா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நாடி சுத்தி பிராணாயாமா அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷ்ல ஆல்டர்னேட் நாஸ்ட்ரல் பிரீத்திங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 நாடி ரொம்ப முக்கியமான நாடிகள் இருக்கு. உடம்பு முழுக்க பார்த்தீங்கன்னா 72,000 நாடிகள் இருக்கு. அதுல முக்கியமானது 3 எட நாடி. இந்த இடது பக்கம் இருக்கிறதுல எட நாடி, வலது பக்கத்துல இருக்கிறது பிங்கள நாடி, அதுக்கப்புறம் இது ரெண்டும் கலந்து மேலே போய் வர்றது சூஷ்மண நாடின்னு சொல்லுவோம். இப்போ அதில் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சிட போகிறோம். இப்போ ஏன்னா புதுசாக இப்போ தான் யோகா பழகுறாங்க, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இப்போ தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பகுதி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து எப்படி பேசிக்லேருந்து ஆரம்பித்து நம்ம நாடி சுத்தி பிராணாயாமா பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நம்ம ஒரு இடத்துல அப்படி உட்காரணும். எதில் வேணாலும் உட்காரலாம். நான் இப்போ வஜ்ராசனம் போட்டு உட்காந்துருக்கேன். 2 காலும் மடக்கிட்டு அது மேலே உட்காந்துருக்கேன். ஒரு தலை விரிப்பில் போட்டு உட்காரணும். வஜ்ராசனம் போட முடியலன்னா அர்த்த பத்மாசனா இல்லை பத்மாசனா போட்டுக்கலாம். இல்லை எனக்கு அது ரெண்டுமே கஷ்டமா இருக்கு, முட்டி வலி, கொஞ்சம் வயசானவங்களாம் இருக்காங்கிற மாதிரி இருந்தால் நாற்காலியில கூட தாராளமாக உட்காந்து செய்யலாம். இதுல முக்கியமான மூச்சு பயிற்சி பண்ணும்போது முக்கியமானது பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்ம முதுகு தண்டு நல்லா நேரா இருக்கணும். தலை, கழுத்து, முதுகு தண்டு 3மே ஒரே நேர்கோட்டில் அப்படியே நேரா இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு இடது கையில சின்முத்ரா வைக்கணும். சின்முத்ரான்னா இந்த ஆள்காட்டி விரலும் இந்த கட்டை விரலையும் சேர்த்து இப்படி வைக்கணும். அந்த நுனியை சேர்த்து வச்சுட்டு அப்படியே திருப்பி நம்ம வைக்க போறோம். இது இடது கையில வலது கையில எல்லா விரலுமே மூடிட்டு இந்த ஆள்காட்டி விரல் மட்டும் எடுத்து வச்சுட்டு முதல்ல வலது நாசியை மூடுறோம். இது நம்ம சந்திர பேதனா அப்படின்னு சொல்லுவோம். வலது நாசியை மட்டும் மூடிட்டு இடது நாசி வழியா மட்டுமே மூச்சு நல்லா இழுத்துட்டு மூச்சை வெளியில விடணும். இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, மூச்சு இழுக்கும் போது மூச்சு உள்ள இழுக்கும் போது வயிறு வெளியில வரணும், மூச்சு விடும் போது வயிறு உள்ள போகணும். இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணணும். இப்போ தொடர்ந்தே இடது நாசி வழியா மட்டுமே மூச்சை உள்ள எடுத்துட்டு மூச்சை வெளியில விட போறோம். 2-3 ரவுண்ட்ஸ் அதே மாதிரி பண்ணிடலாம். கண்களை மூடிக்கணும். ஆள்காட்டி விரலை வச்சு வலது நாசியை மூடிட்டு இடது நாசி வழியா மட்டும் மூச்சு நல்லா உள்ள இழுக்கணும். அப்புறம் மூச்சு அப்படியே விட்டுடணும். மறுபடியும் மூச்சு உள்ள இழுக்கிறதோட வெளியில விடுறது கொஞ்சம் லென்த்தியா வர மாதிரி இருக்கும். அதாவது இப்போ ஒரு 2 செகண்ட் மூச்சு இழுக்கிறோம்னா 4 செகண்டுக்கு மூச்சை வெளியில விடணும். இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன கான்செப்ட்லாம் கரெக்டாக நம்ம ஞாபகம் வச்சுட்டு பண்ணோம்னா அது கரெக்டாக பண்ணலாம். ஏன்னா நம்ம மூச்சு பயிற்சி தப்பா எப்பயுமே செய்யக்கூடாது. அது வேற மாதிரி போயிடும். ஆசனங்கள்லாம் பார்த்தோன்னா நம்ம தப்பா செஞ்சோம்னா கிராம்ப் ஆயிடும். அது மாதிரி இது மூச்சு பயிற்சி செய்யும் போது ரொம்பவே கவனமா இருக்கணும். இப்போ அதே மாதிரி பண்ணலாம். தொடர்ந்து செஞ்சுட்டலாம். ஒரு 5 முறை மூச்சு நல்லா உள்ள இழுக்கலாம், மூச்சு விடு. தளர்த்திக்கலாம். இந்த சந்திர பேதனா நம்ம உடல்ல குளிர்ச்சியா பண்ணி, இப்போ உடம்பு ரொம்பவே சூடா இருக்கு, ரொம்ப ஹீட் அதிகமாயிடுச்சுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சந்திர பேதனா பண்ணோம்னா நம்ம உடல்ல கூல் பண்ணி தரும். சந்திரனா சந்திர பேதனா, சந்திரனா சந்திரன் நிலா, அதனால கூலிங் இதுவா இருக்கும். வலது பக்கத்துல இருக்கிறது பிங்கள நாடின்னு சொல்லுறது சூரிய பேதனா அப்படின்னு சொல்லணும். நம்ம உடல் இப்போ நம்ம கோல்டா இருக்கு, உடம்பு ரொம்ப சில்லுன்னு இருக்கு, இப்போ இந்த மாதிரி வின்டர் சீசன்லாம் இது பண்ணலாம்.
சூரிய பேதனை பண்ணும்போது நம்ம உடலுக்கு வந்து நல்லாவே வந்து அந்த சூட்டு தன்மையை வந்து நமக்கு தரும். இப்போ இதை வந்து அப்படியே வந்து நம்ம பண்ணிடலாம். சூரிய பேதனை ஒன்று பண்ண போகிறோம். அந்த கையிலேருந்து அதே மாதிரி வச்சிடலாம். அதே மாதிரி எல்லா விரலுமே மடக்கிட்டு ஆள்காட்டி விரல் மட்டும் வச்சுட்டு இடது நாசியை மட்டுமே வந்து நம்ம மூடப்படும். வலது நாசி வழியை மட்டுமே வந்து மூச்சு இழுத்துட்டு மூச்சு வந்து விடணும். அதே மாதிரி ஒரு 5 முறை வந்து செஞ்சுக்கலாம். நல்லா நிமிர்ந்து உட்காந்துட்டு முதுகு தண்டை நேராக வச்சுட்டு கண்களை மூடிக்கலாம். இடது நாசியை மூடிட்டு வலது நாசி வழியாக மூச்சு இழுக்கணும். தளர்த்திக்கலாம். இப்போ இதுல சந்திர பேதனா சூரிய பேதனா இது ரெண்டுமே வந்து நம்ம தனித்தனியா பண்ணிட்டோம். இப்போ இது ரெண்டுமே சேர்த்து வச்சு பண்ண போறோம். 2 பேரும் சேர்த்து வச்சு பண்றது தான் நாடி ஸ்ருதி பிராணாயமா இல்ல நாடி சோதனை பிராணாயமா அப்படி வந்து நம்ம சொல்றோம். அது எப்படி பண்றதுன்னா அதே மாதிரி வந்து இடது கையை வந்து சின்முத்திரால வச்சு உட்காந்து போறோம். இதே பொசிஷன்ல உட்கார போறோம். இந்த கையை வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஆள்காட்டி விரலையும் நடு விரலை மட்டுமே மடக்கிட்டு மற்ற 3 விரலுமே வந்து நம்ம நீட்டிய வச்சுக்க போறோம். இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா கையை வந்து இந்த வலது நாசியை வந்து இந்த கட்டை விரலை வச்சு மூடிட்டு இடது நாசி வழியா மூச்சு இழுத்துட்டு இந்த 2 மோதிர விரலை வச்சு இதை மூடிட்டு வலது நாசி வழியா மூச்சை விட்டுருவோம். மறுபடியும் வலது நாசி வழியா மூச்சை இழுத்துட்டு இடது நாசி வழியா விட போறோம். அதாவதுனா இங்கிலீஷ்ல சொல்லணும்னா inhale through the left nostril and exhale through the right nostril. Again inhale through the right nostril and exhale through the left nostril. அந்த மாதிரி வந்து நம்ம மாத்தி மாத்தி வந்து நம்ம பண்ணணும். இப்போ இந்த கை பொசிஷன்லேயே வந்து வேற வந்து ரெண்டுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ற மாதிரி இருக்கு. நான் அதையுமே வந்து சொல்றேன். இப்போ இந்த ஆள்காட்டி விரலும் நடு விரலுமே மடக்கிட்டு வலது நாசியை வச்சு கண்களை மூடிக்கலாம். கட்டை விரலை வச்சு மூடிட்டு இடது நாசியில மூச்சு இழுக்க போறோம். இந்த 2 விரலை வச்சு இடது நாசியை மூடிட்டு வலது நாசி வழியா மூச்சை விட்டுற போறோம். மறுபடியும் வலது நாசி வழியா மூச்சு இழுக்க போறோம். வலது நாசியை மூடிட்டு இடது நாசி வழியா மூச்சு விட்டுற போறோம். இது வந்து ஒரு சுற்று. இது மாதிரி உங்களுக்கு எத்தனை வந்து சுற்று பண்றோமோ எத்தனை ரவுண்ட்ஸ் பண்றோமோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். இப்போ ஒரு 3 ரவுண்டு மட்டும் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 3 ரவுண்டு பண்ணலாம். தொடர்ந்தியா செய்ய முடியலன்னா வந்து நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா இப்போ நம்ம விரல் இப்படி மாற்றும் போது உடனே வந்து மூச்சு விட்டுறக்கூடாது. இப்போ இது வழியா மூச்சு இழுத்துட்டு இது மூடிட்டு இது திறக்கிற வரைக்கும் அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மூச்சை வந்து விடுற மாதிரி இருக்கும். இதுவும் வந்து சின்னதாக வந்து கவனிக்க வேண்டியது விஷயமா இருக்கு. இப்போ தொடர்ந்து வந்து ஒரு 3 சுற்று வந்து அப்படியே பண்ணிடலாம். வலது நாசி வச்சு மூடிட்டு இடது நாசில மூச்சு இழுக்கணும். மூடிட்டு வலது நாசில மூச்சு விட்டுரும். மறுபடியும் மூச்சு இழுக்கிறோம். வலது நாசியை மூடிட்டு இடது நாசி வழியா மூச்சு விட்டுரும். தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே வரலாம். இதை வந்து செய்யறதுக்கு உகந்த நேரம் என்ன பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் 4:30 to 6 மணிக்குள்ள வந்து பண்ணிட்டோம்னா ரொம்பவே நல்லது. அதுக்கு அந்த டைம்ல செய்ய முடியலன்னா நம்ம வயிறு வந்து கொஞ்சம் எம்டியா இருக்கணும். அந்த டைம்ல வந்து நம்ம செஞ்சுட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ சப்போஸ் அந்த டைம்லயும் செய்ய முடியல, நான் சாப்பிட்டுட்டேன், இப்போ நான் வேலைக்கெல்லாம் போக வேண்டியது இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் காலை உணவு சாப்பிட்ட பின் வந்து ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் கழிச்சு வந்து இதை தாராளமாக செய்யலாம். அதுக்கப்புறம் மதிய உணவு சாப்பிட்டோம்னா ஈவினிங் மாலையில் வந்து ஒரு 3 மணி நேரம் கழிச்சு வந்து இதை செஞ்சிடலாம். அதை ஒரு 6-6:30 வந்து நம்ம ஈவினிங் 6-6:30 வந்து இதை முடிச்சிடற மாதிரி இருக்கும். இது எத்தனை ரவுண்ட்ஸ் வந்து வேணாலும் செஞ்சுட்டே இருக்கலாம். நம்மளோட இதுதான், நம்மளோட கேப்பபிலிட்டி தான். அது வந்து இவ்வளோதான் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை.
இது எல்லாருமே வந்து தாராளம் பண்ணோம்னா நம்மளோட மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், இந்த சைனஸ், ப்ரீசிங், இது எல்லாமே வந்து நல்லாவே வந்து நம்மளுக்கு கியூர் ஆகும். அது இல்லாம மற்ற துமுக்கி வந்து ரொம்பவே நல்லது, நம்மளோட லங்ஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லது. இந்த மூச்சு பயிற்சியை வந்து முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். மஞ்சள் வெயில் மாலை, மஞ்சள் வெயில் மாலை. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷ் கத்துக்க நினைக்கிற பிகினர்ஸ்க்காகவே ரொம்ப ஈஸியான விஷயங்களா எடுத்து இவர் ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு இவர் செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த டாபிக் என்ன அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் அண்ட் ஆல்ரெடி என்னெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ரீகால், அதாவது ரீகலெக்ஷன்ஸோட இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம்? காலங்கள் இல்லையா, அதாவது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். காலங்களில் 12 காலங்கள் இருக்குது. ஸோ அதில் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக இதை பற்றி பார்க்குறோம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்குறோம். ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு வரும்போது அந்த ஃபியூச்சரில் பேசக்கூடிய விஷயங்களை எப்படி பர்ஃபெக்டாக பேசலாம் அப்படிங்கிறது இருக்குது. அதுவே பார்த்தீங்கன்னா அவங்க அஃபர்மேட்டிவோட பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ்ன்ற அஃபர்மேட்டிவோட பேசுகிறதும் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரியான பேசக்கூடிய விஷயங்களை நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு இருக்கு. ஸோ பாசிட்டிவ், நெகட்டிவ், அஃபர்மேட்டிவ் வரும்போது ஸோ எந்த மாதிரியான இடத்துல எந்த மாதிரி ரூல் அப்ளை பண்ணணும், அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும், அந்த ஆக்ஷன் வர்பையும் பொறுத்து நீங்கள் அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுற மாதிரி வரும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பேஸ்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக தேவைக்கூடியது ஆக்ஷன் வார்த்தைகள் தான். எந்த ஆக்ஷன் வார்த்தைகள் எங்கே எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான ஆக்ஷன் வேர்ப் என்ன, ஸோ அதை வந்து நம்ம பாசிட்டிவ், நெகட்டிவ்ல எப்படி சொல்லலாம், இல்லை அஃபர்மேட்டிவ்ல எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம பார்க்க போகிற டென்ஸ் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதில் எக்ஸ்க்ளூசிவாக இதை பற்றி பார்க்குறோம், இன்ட்ராகேட்டிவ். ஸோ இன்ட்ராகேட்டிவ் which is indicate the question mark. Verb form V1, V2, V3. Present, past participle. ஸோ V1, V2, V3 எடுக்கிறது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா டேக் V1ல. ஸோ அப்படி வரும்போது எடுக்க அப்படிங்கிறது. இதே V2ல வரும்போது டுக். எடுத்தது. இதே V3ல வரும்போது டேக்கன். எடுக்கப்பட்டது. ஸோ அப்போ டேக், டுக், டேக்கனுங்கிறது தான் எடுக்க, எடுத்தது, எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது. ஸோ இது எப்படி சென்டென்ஸ் எழுதலாம், அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஐ, we, you, they, he, she, it. இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க, சப்ஜெக்ட் பிளேஸில் இருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ இதை நீங்கள் எழுதும் போது எப்படி எழுதலான்ட்டு. ஸோ ரூல் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா ஸோ ரூலை எப்படி எழுதலான்றது தான். ஸோ அப்போ வில் ப்ளஸ், அதாவது வில் ஆர் ஷல் ப்ளஸ் சப்ஜெக்ட். அதுக்கப்புறமா பர்ஃபெக்ட் அப்படிங்கிறதுனால ஹாவ், அண்ட் வேர்ப் ஃபார்ம் வரும்போது ஆக்ஷன் V3, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இண்டிகேட் பண்ணும். சென்டென்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். which shall ends with question mark since it's a interrogative. ஸோ அப்போ ரூல் ரெடி. இப்போ இதுக்கு சென்டென்ஸ் எழுதலாமா? ஸோ எழுதும்போது என்ன பண்ணலாம், will they have, will they have taken a book. ஸோ will they have taken a bookனா a bookனா ஒன்று இல்லையா. ஸோ அதேங்கிறது அவர்கள். ஸோ அப்போ புத்தகத்தை அவர்கள் புத்தகத்தை எடுத்திருப்பார்களா அப்படிங்கிறது தான்
ஏன்னா இந்த இடத்துல தே அவர்கள் அப்படின்றதுனால எடுத்திருப்பார்களா அப்படிங்கிறத கொடுக்குறோம். இதே அவங்க சொல்லியிருந்தா எடுத்திருப்பாங்களா அப்படின்னு இங்கு சேர்த்துருப்போம். ஸோ அது பேஸ்ட் ஆன் யுவர் நீங்கள் தமிழ் ஆக்கத்தை பொறுத்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதை கொஸ்டினா வில் தே ஹேவ் டேக்கன் அ புக்னு எழுதிருக்கோம். இதையே நீங்கள் வந்து இது இன்ட்ரோகேட்டிவ்ல எழுதிருக்கோம். பாசிட்டிவ்ல எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? they will have taken a book. அவர்கள் புத்தகத்தை எடுத்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இதே நீங்கள் நெகட்டிவ்ல எழுதும் போது so they will not have taken a book. ஸோ அப்போ ஒரு ஒர்க் ஃபார்ம் கிடைக்கும் போது அந்த ஒர்க் ஃபார்மை எப்படி நீங்கள் இன்ட்ரோகேட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ் கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கான பதில் கரெக்டாக அமைக்கணும் இல்லையா? ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் ரொம்ப ஈஸி தான். டேக், டுக், டேக்குங்கிறது ரெகுலரான ஒரு ஒர்க் ஃபார்ம் தான். அதை நீங்கள் எப்படி எடுத்து பயன்படுத்துறீங்கன்ற முறை மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்படி எடுத்து வரும்போது இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம், இன்னைக்கான இன்ட்ராகேட்டிவ் ரூல் வச்சுட்டு ஒரு 5 to 10 minutes ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. மஞ்சள் வெயில் மாலை மஞ்சள் வெயில் மாலை. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். நம்மளோட இந்த தெரிந்து கொள்ளும் செக்மெண்ட் மூலமா ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் வந்து கத்துட்டு வரோம். இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாருங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். டென்னிஸ் பிளேயர்ஸோடைய கை ரெண்டையும் எக்ஸ்ரே எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு கை எதுல அவங்க அதிகமா விளையாடுறாங்களோ அந்த போனோடைய சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டென்சிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. சரி, இது ஏன் நடக்குது அப்படின்னா ரொம்ப அதிகமா அவங்க அங்க ப்ரெஷரையும் ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்றதுனால புதுசான போன் செல்ஸ் எல்லாம் அங்கே முளைச்சு தனியாகவே அந்த போன் பெருசாகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்த நம்ம ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய பாடி அடாப்ட் ஆகணும்னு நினைக்கும். அந்த அடாப்டேஷனுடைய ரிசல்ட் தான் இது அப்படின்னு சொல்லலாம். இதே விஷயம் வெறும் டென்னிஸ் பிளேயர்ஸ்க்கு மட்டும் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓடுறாங்கன்னா அந்த அத்லெட்ஸ் எல்லாருக்குமே அவங்களுடைய கால் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஈவன் ஒரு காலில் மேபி கொஞ்சம் அதிகமான டிஃப்ரென்ஸ் தெரியலாம். ஏன்னா அவங்க ஏதோ ஒரு காலை ரொம்ப பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்மளால ரெண்டு காலையும் ரெண்டு கையும் சேம் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் யூஸ் பண்ணவே முடியாது. அப்படி யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப ரேரான பர்சன்ஸ் மட்டுமே தான். நீங்கள் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதில் ரைட் ஆர் லெஃப்ட் எதில் நீங்கள் அதிகமாக பவர் ஸ்ட்ரென்த் கொடுக்குறீங்களோ அங்கே மட்டும்தான் உங்களுக்கு மசில் ஸ்ட்ரென்த் அதிகமாகும், அங்கே மட்டும்தான் உங்களுக்கு போன் ஸ்ட்ரென்த் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. அப்பயுமே விசிபிளான ஒரு டிஃப்ரென்ஸை உங்களால் பார்க்க முடியும். மனிதனுக்கு இருக்கக்கூடியது 5 விரல். அதில் 6வது விரல் அப்படின்றது ரொம்ப ரேராக தான் ஒரு சில பேர்ட்ட நம்மளால் பார்க்க முடியும். அப்படி பார்த்தாலும் அந்த விரலால் அவங்களுக்கு எந்த ஒரு யூஸுமே இருக்காது. அது ஒரு விரலாக இருக்குமே தவிர்த்து வேறு எந்த யூஸுமே அவங்களுக்கு இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அப்படி ஒரு 6th ஃபிங்கர் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு டோட்டலி டெக்னாலஜியை வச்சு நம்ம தம்போடு அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு 6வது ஃபிங்கரை ரெடி பண்ணாங்க. இது நம்ம ஃபிங்கர்ஸை விட கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஆனால் இந்த ஃபிங்கர்ஸை அவங்களால ஆப்ரேட் பண்ண முடியும். நல்லா இருக்குல்ல? இது த்ரூ நம்மளுடைய பிரெயின் சிக்னல்ஸ் மூலியமா ரொம்ப ஈஸியாக அது ஆப்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதனால நம்மளுடைய பிரெயினில் எந்த ஒரு பாதிப்பும் வராதே அப்படின்னு கேட்டால் அதுக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது. பிரெயின் நியூவாக சிக்னல்ஸை கிரியேட் பண்ணுது அப்படின்ற விஷயத்தை மட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா புதுசாக ஒரு ஃபிங்கர் நம்மளுடைய பாடியில் அட்டாச் ஆயிருக்கு. அப்போது அதோடைய ஆக்சஸுக்கும் நம்ம சிக்னல்ஸை கிரியேட் பண்ணோம் அப்படின்றதுனால இதுக்காகவே பிரெயின்ல இருந்து புதுசாக சிக்னல்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது இதனால நம்மளுடைய பிரெயின் வளரதான் செய்யுது, எந்த ஒரு அழிவும் கிடையாது. வயசானவங்களாம் நடக்கணும்னா ரொம்ப கஷ்டம் இல்லை. யாரோ ஒருத்தங்க சப்போர்ட்டுக்கு இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு சப்போர்ட்டர்ஸை வச்சு அவங்க நடப்பாங்க. அப்படி சப்போர்ட் இல்லாமல் அவங்களால நடக்க முடியாது. அவங்க நின்னாலே ஏதாவது ஒரு பிடிப்பு வேணும். இப்படிலாம் இருக்கும். ஒரு 65, 75 இந்த வயசுலாம் தாண்ட நிறைய பிரச்சனைகள் பாடியில் வர ஆரம்பிக்கும். ஒரு சில பேர் அப்படியே கூன் விழுந்துட்டே போயிடும். அவங்களால நிற்கவே முடியாது, நிமிர்ந்து பார்க்க முடியாது. இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபேஸ் பண்ண முடியும், நம்மளுடைய டெக்னாலஜினால அதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றத யோசிச்சு இப்படி ஒரு வேளை வயசான அனிமல்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. முன்னாடி இருந்த ரெப்டைல்ஸ் இல்லைனா அப்போ இருந்த அந்த டைனோசர்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா அதோடைய வால் அதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கு. அப்போ பேசாமல் இந்த வயசானவங்களுக்கெல்லாம் ஒரு தனி எலக்ட்ரானிக் டெயில் ரெடி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எலக்ட்ரானிக் டெயில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த டெயிலில் பெல்ட் மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம்னா வயசானவங்க நிற்கும் போது 2 காலை தூக்கினாலும் ரொம்ப ஈஸியாக அதை சப்போர்ட் பண்ணுற லெவலுக்கு தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நடக்கும்போதும் சரி நிற்கும் போதும் சரி எந்த ஆக்ஷன்ஸ் பண்ணாலும் நம்ம பாடி மூமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த டெயில் அடாப்ட் ஆகி
ரெடி ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது சீக்கிரமாகவே மார்க்கெட்டுக்கு புழக்கத்துக்கு வரும். அப்படி வந்துச்சுனால் முதியோர்கள் மத்தியில் டெஃபினட்டாக இது ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருக்கும் அப்படின்னு தான் நம்புகிறாங்க. ஹியூமன்ஸோடைய போன்ஸை சாக்காக யூஸ் பண்ண முடியும்னா போர்டில் நம்மளால் சாக் மாதிரி எழுதவே முடியும். என்னது இது அப்படின்னு கேட்டால் ஆமாம், எல்லாருமே சாக்கை வச்சு எழுதுவோம். இல்லைன்னா நம்ம இந்த ஸ்லேட் பென்சில்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சு எழுதுவோம். நம்மளால் ரப் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்மளுடைய ஹியூமன் போனை வச்சும் எழுத முடியும். ஆனால் அது கொஞ்சம் ப்ராசஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி ஒரு வேலை பண்ணி இது சாக்காக ரெடி பண்ணோம்னா ஒரு சராசரி மனிதனுடைய பாடியில் இருக்கக்கூடிய போனை எடுத்து 500 கிலோமீட்டருக்கு ஒரு கோடு போடலான்னு சொல்கிறாங்க. ஒரு கோடு 500 கிலோமீட்டர்ஸ்க்கு போகிற அளவுக்கு ஒரு ஹியூமனுடைய பாடியில் இருக்கக்கூடிய போன் சாக்கை சப்போர்ட் பண்ணுது. நாக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எல்லாத்துக்கும். ஆனால் ஈகிளுக்கு மட்டும் பின் நாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நாக்கு கிட்ட ஒரு ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கும். 2 சைட்லையும் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா அது சாப்பிடக்கூடிய இறை இருக்கு இல்லையா, அதிலிருந்து போன் தனியாக ஃப்ளஷ் தனியாக பிரிக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதோடைய பீக்கை வச்சு அது சாப்பிடும்போது அதால் கரெக்டாக எடுக்க முடியாது. அப்படியே சால்வ் பண்ண தான் முடியும், அப்படியே விழுங்க மட்டும்தான் முடியும். அப்படி விழுங்கும்போது எங்கேயாச்சும் போய் ஏதாவது அடைச்சிருச்சுன்னா என்ன பண்ணும் பாவம். அதனால் அப்படி ஒரு மெக்கானிசம் அதுக்கு இருக்குது. அது மெல்லும் போதே அழகாக அதில் இருக்கக்கூடிய ஃப்ளஷையும் போனையும் தனியாக பிரித்து எடுத்துட்டு போனை தூக்கி போட்டுரும். இந்த மாதிரியான விஷயம் தான் நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்துருப்போம் இல்லையா, நிறைய கார்ட்டூன்ஸில் அப்படியே மீனை விடுற மாதிரி விட்டு அப்படியே பிடிச்சி இழுக்கும் போது வெறும் போன் மட்டும் வரும், ஃப்ளஷ் எல்லாம் அதை விழுங்கின மாதிரி காட்டுவாங்க இல்லையா. அதை மாடலாக வச்சு தான் ரெப்ரசென்டே பண்ணியிருப்பாங்க கார்ட்டூன்ஸில். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர். ஃபைனலி நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and Manjal Velmali team.